இந்த பையன் ஒரு குகைக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்ப தெரியாதனமா கால் தடுக்கி கீழே விழுந்துடுறான். விழுந்த உடனே பார்த்தா அவன் பாக்கெட்ல இருந்த கத்தி கீழே விழுறதுக்கு பதிலா அப்படியே அந்த இடத்துல மிதக்குது. என்னடா அதுன்னு அவன் கையில வச்சிருக்கிற டைரக்ஷன் காட்டுற கருவியை பாக்குறான். பார்த்தா அந்த இடத்துல சுத்தமா கிராவிட்டியே இல்ல, ஒரு வித்தியாசமான மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாயிருக்குது. உடனே அவன் அங்க இருந்து ஓடிடலான்னு பாக்குறான். அவன் ஓடிக்கிட்டே இருக்கும் போது பார்த்தா அவன் கால் பட்டு ஒரு மிகப்பெரிய பாறை அப்படியே கீழே விழுந்துருது. விழுந்த அந்த ஓட்டைக்குள்ள எட்டி பாக்குறான். பார்த்தா அந்த பள்ளத்துக்கு ஒரு முடிவே இல்ல, அப்படியே போய்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லாமே அப்படியே மிதக்குது. அதுக்கப்புறம் அவன் மேல நிமிந்து பாக்குறான். பார்த்தா இவன் நடந்து போய்கிட்டு இருந்த அந்த பாறையும் இப்ப பார்ட்டா பிரிஞ்சிருது. அதனால இவன் என்ன பண்றான்னா ஒவ்வொரு பாறையிலேயே அப்படியே ஜம்ப் பண்ணி போக ஆரம்பிக்கிறான். அப்படி இவன் ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கும் போது பார்த்தா இவன் எகிரி குதிச்ச பாறை வேற ஒரு பாறையில போய் மோதி எல்லா பாறையும் அப்படியே விலகிடுது. இவன் ஜம்ப் பண்ண பாறை மட்டும் அப்படியே மிதந்துகிட்டு தூரமா போயிடுது. இவனும் சரின்னு அது மேலேயே படுத்துக்கிட்டு இருக்கான். அதுவும் பொறுமையா மிதந்து வேற ஒரு பாறை கிட்ட போகுது. கிட்ட வந்த உடனே இவன் அந்த பாறைக்கு ஜம்ப் பண்ணிடுறான். ஜம்ப் பண்ண ஃபோர்ஸ்ல அந்த பாறையுடைய பேலன்ஸ் மிஸ் ஆகி அது அப்படியே தலைக்கீழ ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடுது. விட்டா கீழே விழுந்து செத்து போயிடுவான் போல. இவன் பயத்துல அந்த பாறையை அப்படியே டைட்டா புடிச்சிக்கிறான். கடைசியில அந்த பாறை எப்படியோ பழைய நிலைமைக்கு திரும்ப வருது. வந்த உடனே இவன் ஒரு வழியா அந்த இடத்தை கடந்துடுறான்.